பிரான்சின் 67வது பிராந்தியத்தில் உள்ள வீடுகளுக்கு ஒரு விசித்திரமான கடிதம் வந்து மக்களை குழப்பமடைய செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேயரின் கையெழுத்து மற்றும் முத்திரையுடன் வந்த அந்த அதிகாரப்பூர்வ கடிதம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நகராட்சியில் குறி சொல்லும் நபர் ஒருவர் வரவிருப்பதாகவும் அதற்காக வீடுகளில் உள்ள உலோகப் பொருட்களை அடித்தளத்திற்கு கொண்டு செல்லுமாறும் அதில் கூறப்பட்டிருந்தது. மின்காந்த சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் உலோகப் பொருட்கள் திவ்ய அலைகளை தடுக்கும் என்றும் கடிதத்தில் விவரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது முற்றிலும் போலியானது மற்றும் நகராட்சியால் அனுப்பப்படாதது என்பது பின்னர் தெரிய வந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மேயர் கிறிஸ்டோப் ஷிம் தன் மீதான ஆள்மாறாட்டம் மற்றும் போலி ஆவணம் தயாரித்ததாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதோடு குடியிருப்பாளர்களை நேரில் சந்தித்து விவரங்களை சேகரித்து வருகின்றனர். பொருட்களை ஒரே இடத்தில் குவித்து வைப்பதன் மூலம் எளிதில் திருட திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசித்திரமான சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான நோக்கம் என்ன என்பது குறித்து இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. இதுவரை எந்த ஒரு குற்ற செயலோ அல்லது திருட்டோ நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தவறான தகவல்கள் மற்றும் போலி ஆவணங்கள் மூலம் மக்களை ஏமாற்றும் இதுபோன்ற செயல்களுக்கு எதிராக போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.